ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். கன்னிராசிக்காரர்கள் விர்கோ, உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது? ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் 1 to 14 ஆர் 15. ஓகே, ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அண்ட் தென் உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது, அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸ். ஃபைனலி ஸ்பெஷலாக முருகருடைய மெசேஜ் பார்க்க போகிறோம். முருகர் ஆர்க்கிள் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 9 of Swords, தூங்காமல் கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் தூங்குங்க, சரியா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து படுத்து தூங்கும்போது அதை நினச்சா ஏதாவது நமக்கு தெரிய போதா அப்படின்னா இல்லை, தூக்கம்தான் கெடும், அப்புறம் ஹெல்த்து கெடும். ஸோ ரொம்ப தூங்காமல் வருத்தப்படுறீங்க. ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கலாம், அதர்வைஸ் கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சிலருக்கு அந்த ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சாய்ஸஸ் இருக்கலாம். எது சரியான சாய்ஸ் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எதை நான் செலக்ட் பண்ணுறது, ஓகேவா? சேர்ந்து இருக்கிறதா இல்லை பிரிஞ்சு இருக்கிறதா நினைக்கலாம். இல்லை உங்களுக்கு சில சாய்ஸஸ் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கலாம். இல்லை சம் ஜட்ஜ்மெண்ட், நீங்கள் உங்கள் பர்சனை ஜட்ஜ் பண்ணுறீங்களா, இல்லை அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ எப்போ நம்மளை சரியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு சிலருக்கு ஒன்று பொருந்தும், ஓகேவா? ஸோ சம்வாட் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க, அண்ட் உங்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கிறதா பார்க்க முடியுது. அடுத்ததாக வந்துட்டு உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். எத்தனை கார்ட்ஸ் பாருங்கள். உங்களோட அதிகமாக அவங்க தான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு பயங்கரமான குழப்பங்கள் இருந்திருக்கலாம், ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில பேருக்கு. அதுதான், நீங்கள் அவங்க நம்மளை நம்புவாங்களா மாட்டாங்களா, இல்லை அவங்க உங்களை வந்து ஒரு நம்புறதா வேண்டாமா நினைக்கிறாங்களான்னு கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த ஒரு மன வருத்தம் இருக்கலாம், அதால் தூங்க முடியாமல். பட் இப்போ என்ன தெரியுதுன்னா, டெத் கார்டு அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நியூ பிகினிங், நீங்கள் அவங்களுடைய வருத்தம், அவங்களுடைய குழப்பம் எல்லாமே முடிஞ்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் ஏற்படணும். இங்கே வந்து பாருங்கள், 2 of Cups இஸ் ஆல்சோ தேர். டெவில் எனர்ஜிலாம் ஒரு முடிவுக்கு வருது, ஒரு மாற்றம் அடையுது அவங்கள்ட்ட. இப்போ வந்து அவங்க ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, ஓகே? ஒரு கம்யூனிகேஷன் அது ரிலேட்டடாக எதிர்பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. அந்த ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ஸ்டக்காக இருக்கிறீங்களோன்னு நினைக்கலாம். இல்லை இதில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிஸ் தான் வந்து பிரச்சனைகளை பண்ணுறாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே. அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கிறதா தெரியுது, ஓகே? ஸோ அதிகமான ஒரு கோபம் இருக்கலாம், மனக்குழப்பம் இருக்கலாம் ஒரு சிலர். இல்லை அவங்க ஒரு சிலருக்கு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பேடு ஹேபிட் இருந்திருக்கலாம். இப்போ அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டெத் கார்டு இருக்குது. ஸோ இந்த கஷ்டமான சூழ்நிலை ஒரு முடிவுக்கு வந்து இந்த குழப்பமோ நீங்கள் அவங்கள நம்பலையா இல்லை அவங்க அவங்கள நம்பலையான்னு தெரில, சம்வாட் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அவங்கள்ட்ட போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஏஸ் ஆஃப் கப்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அதாவது நல்ல ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு, அதுக்கான டிவைன் டைமிங் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஒரு எனக்கு பாஸ்ட் லவ்லாம் வேண்டாம் அப்படின்னா ஒரு நியூ லவ் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு நியூ லவ் வந்து என் வாழ்க்கையை வந்து மாற்றி என்னுடைய இந்த சூழ்நிலை மாறுமா அப்படின்னும் எதிர்பார்க்கலாம். வெரி ரேர், ஒன்று யாரோ ஒருத்தருக்கு அது பொருந்தலாம். பட் எனிகோ ரீயூனியனையும் இந்த கார்டு வந்து குறிக்கும், சரியா? ஸோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்ற ஒரு இமோஷ்னலான ஒரு எதிர்பார்ப்பு தெரியுது, ஓகே?
இந்த கர்மா எப்போ தீரும், ஓகே, ஒரு நியூ லைஃப்குள்ளே எப்போ போகும் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்ப்பும் இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. உங்கள் பர்சனோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, 2 கார்டு தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸ்ட்ரென்த் அண்டு 3 ஆஃப் கப்ஸு. அதாவது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இது யாருக்கு பொருந்துதுன்னு தெரில எனக்கு. பொருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த விஷயம். நீங்கள் போராடுறத பார்த்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு சிலர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்கணுன்னு நினைக்கலாம், எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டிஸ் இல்லைன்னா போராடி நீங்கள் பொறுமையாக போராடி ஜெயிச்சு வரணும் அப்படின்னும் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது, ஓகேவா? அண்ட் இன்னும் வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு கெட் டுகெதர், ஒரு மறுபடியும் வந்து சேர்ந்து மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தெரியுது, ஓகே. அண்ட் இன்னொன்று என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதை தான் இங்கே நான் நினைக்கிறேன், உங்களுக்குள்ளே நிறையா தேர்ட் பார்ட்டி சிக்னல், ஐ மீன் தேர்ட் பார்ட்டினா ஒரு ஒரு பர்சனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், ஓகே. அண்டு இல்லை அவங்க வேறு விஷயமாகவும் இருக்கலாம், அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய முன்னேற்றம் அந்த மாதிரியும் இருக்கலாம், ஓகே. இவங்க உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, நீங்கள் உங்கள் சைடு சப்போஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருந்தா அதிலேருந்து நீங்கள் போராடி பொறுமையாக போராடி ஜெயிச்சு வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது, ஓகே. அதர்வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போராட்டம் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், ஸோ தட் நம்ம வந்து சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் தெரியுது. அண்ட் உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது 1 to 15. சில பேருக்கு நியூ ப்ரப்போசல், நியூ மேரேஜ் லைஃபு இதெல்லாம் அமையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வாவ், 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 10 பார்க்குறோம். ஒரு கம்ப்ளீஷன் 3 10 வந்துருச்சுங்க. 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த பிரேக்கப்பு, இந்த கஷ்டம் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. உங்களை ஏமாற்றினது, நீங்கள் உங்களை யாராவது முதுகில் குத்திருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்குது, இல்லை ஒரு பிரேக்கப்னால பெயின், இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது, ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? குயின் ஆஃப் வான்ஸ், உங்களை நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறீங்க, உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஹாப்பியாக வச்சுக்கிறதோ, ஒரு உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறதோ, ஃபிட்னஸ், பாடி ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், உங்களை அழகுபடுத்திக்கிறதோ, வாட் எவர் மேபி, உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதும், உங்கள் ஃபேமிலியை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுமான அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து செய்ய வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கான ஒரு ஆஃபர் வருது, ஓகே. இந்த ஆஃபர் இந்த பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ணுறாங்க. மேபி பாஸ்ட் பர்சனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ 3 ஆஃப் ஸ்வாட்ஸ், ஸோ 4 ஆஃப் கப்ஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து எஸ், இது வந்து ஒரு எண்டுக்கு வருது. ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது, உங்களுக்குள்ளே நிறைய வருத்தங்கள் இருக்குது, அதிகமான வருத்தம் இருக்குது. அது வந்து ஒரு முடிவுக்கு வருது, ஓகே. பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, உங்களால் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியல. நியூ ஆஃபர் வந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலை தான் தெரியுது. பட் எனிஹோ, இங்கே நைட் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நியூ ப்ரப்போசல், இல்லைனா உங்களுடைய பர்சனே வந்துட்டு லவ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மூலமாக சில சம்வாட் ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்ட ஹார்ட் பிரேக்கு ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது, ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம், ஓகே. வின் சொல்யூஷன், 10 ஆஃப் ஸ்வாட்ஸ், ஒரே 10 இருக்குங்க. எல்லாமே ஒரு கம்ப்ளீஷனுக்கு வருது, ஃபைன். ஒரு நியூ பிகினிங் லைஃப்பில் உங்களுக்கு வருது. ஸோ நீயா நானா அப்படின்னு கூட இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருது. நீங்கள் மற்றவங்களோட ஒத்துப்போங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் கிடைக்கிது, ஓகேவா? ஸோ ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கார்ட்ஸ் வந்தது, ஓகே. ஸோ என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாம். ட்ரூ லவ், ஒரு சிலருக்கு வந்து
கீப் அன் ஓப்பன் மைண்டு. உங்கள் லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப அடிபட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படின்னா, அது கம்ப்ளீட் ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டில் அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கிறீங்க. பட் என்றைக்கோ நீங்கள் கீப் அன் ஓப்பன் மைண்ட், கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீயாக விடுங்க உங்களை. உங்களுக்கான சோல்மேட் வந்து உங்களை தேடி வருவாங்க. அண்ட் அது உங்களுக்கான ஒரு ட்ரூ லவ்வாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் இங்கே நமக்கு ரெட்ரீட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ரீயூனியன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ட்ரஸ்ட்டு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா வெட்டிங். லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூ. ஓகேவா? சோல்மேட் அகெயின் உங்களுக்கான ஒரு சோல்மேட்டு. உங்கள் வெட்டிங் ஏற்கனவே 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள். ஸோ கண்டிப்பாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. மேக் த எஃபோர்ட். கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு பெட்டர் லைஃப், நீங்கள் ஹாப்பியாக ஆகக்கூடிய ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ரைட்? இதில் என்ன மெசேஜஸ் பார்க்கலாம்? கெட் டு நோ ஈச் அதர். நீங்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையோ புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லவ் அப்படின்றதே அந்த பொறுமை அண்ட் அந்த அன்பு அப்படின்றது தான். எப்போவுமே அந்த பொறுமையும் அந்த அன்பும் ஆல்வேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ரிசீவ் வித் லவ் அண்ட் அப்ரிஷியேஷன். எது உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்குறாரோ அதை வந்து ஒரு நன்றியினரோடு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம்? முருகருடைய மெசேஜ் மனநோய் தீரும். மனநோய் தீரும். நெக்ஸ்ட்டு ஒரு பயணம். நீங்கள் முருகர் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தால் போயிட்டு வாங்க. அது மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், மனம் சாந்திரும், உங்களுடைய மனம் அமைதி அடையும். திருப்பி திருப்பி அதே மெசேஜ் மனசை பற்றியே. ஸோ அதிகமாக கவலைப்படுறீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மாற்றம் வருது. ஓகேவா? உங்கள் மனசை வந்து சரிப்படுத்துறதுக்கு சில நல்ல நூல்களை படிக்க சொல்கிறாரு முருகர். கொஞ்சம் ரீடிங், ஏதாவது புக்ஸ் எடுத்து ஆன்மீகம் ரிலேட்டடாக புக்ஸ் எடுத்து படிங்க. தீராத இடத்தீரும். அண்ட் ஆல்சோ இந்த பிக்சரை பார்க்கும்போது ஒரு ரீயூனியன், மேரேஜ் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. உங்களுடைய கஷ்டம் வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாரு முருகர். ஓகேவா? ஸோ அதிகமான ஒரு மனக்கவலையில் இருக்கிற மாதிரி இருக்குது கன்னிராசிக்காரர்கள். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கான நியூ ப்ரப்போசல், ஒரு மாற்றம் வருது அப்படின்னு ஆக்சுவலி ஏஞ்சல் மெசேஜ், ஏஞ்சல் ஆன்சர் மிஸ் பண்ணிட்டேன். ஏதாவது நினச்சிக்கலாம், கேள்விகள் நினச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எஸ் தான் உங்களுக்கான ஒரு ஆன்சராக இருக்குது. ஓகே, உங்களுடைய உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்கள். சில விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணால் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் வரும் இந்த நியர் ஃப்யூச்சர். அண்ட் தென் ரீகன்சிடர். ஓகே, நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. வேண்டான்னு நினச்ச விஷயத்தை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது உங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்விக்கான ஒரு எஸ் அப்படின்ற ஒரு ஆன்சர் கூடிய விரைவில் இருக்குது. ஓகேவா? So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.